புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் MGR இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். பாகிஸ்தான் என்ன பண்ணது, இந்தியா அடி டப் 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 கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணா, துவகடியில் கேட்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன் வந்து மார்க் ரூபியோ கூப்பிட்டு காலில் விழுந்தார். நீ தான் எங்களை காப்பாற்றணும், எங்க நாடு அழிஞ்சது போல இருக்கு. காலில் விழுந்தோடனே இப்போ ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் காலில் விழுந்து கதறி கெஞ்சறாருன்னா மனசு இறங்கவுமா மாட்டோமா? அந்த மனநிலையில் தான் அமெரிக்கா இறங்கி வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்தியா சைலன்ஸ், இந்தியா வாயை திறந்து எந்த வார்த்தையும் பேசல. ஜெய்சங்கரோட அறிக்கையிலயோ அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயோ அவரோட மீட்டிங்லயோ போர் நிறுத்தம் வார்த்தையே இல்ல. போர் நிறுத்தம் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்றியா, பண்ணிக்கோ, உன் தலைவிதி, நாங்க போர் நிறுத்தல. பாகிஸ்தான் சொல்லி தான் போர் நிறுத்தமே வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஏன் வந்து போர் நிறுத்தம் அமெரிக்கா அறிவிச்ச பிறகு இந்தியா மேல காரணம் சொல்றேன். அமெரிக்கா சொன்ன பிறகு போர் நிறுத்தம் பாகிஸ்தான் சொல்லிட்டு, சைனா பாகிஸ்தானை கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? நீ அமெரிக்கா சொல்றதை நீ கேட்பியா? என் பேச்சு கேட்க மாட்டியா? திருப்பி 2 குண்டு போடு. அமெரிக்காவை சீண்டி பாக்குது பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல எர்த்குவேக்கே வந்தா பிரம்மாஸ் போடுறதுக்கு அப்புறம் கேள்விப்பட்டீங்களா? அந்த பூகம்பம் நேச்சுரல் பூகம்பம் இல்ல, பிரம்மாஸால் போகப்பட்ட பூகம்பம். பிரம்மாஸ் போட்ட அந்த ஒன்னாவுக்கு பிரம்மாஸோட வீரியம் அப்படியே ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டருக்கு காலி பண்ண முடியும். அவ்வளவு பேர் பிரம்மாஸை போட்டிருக்கு. இந்தியா ஒண்ணு இந்த வாரத்துல பயந்துட்டோ தப்பிச்சிட்டோ என்ன விட்டா போதுன்னு போடல, திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா பாகிஸ்தான் என்ன சொல்லுது, நான் வார் நிறுத்துறேன், என்கிட்ட நிறுத்து, உன காஷ்மீர்ல திருப்பி கொடு, நான் பாத்துக்கிறேன், காஷ்மீரை கூட வார் நிறுத்துறேன், இல்ல உனக்கு காலி பண்ணுவேன். நீ ஒரு இந்தியனை கொல்லும் பொழுதும் நான் 100 பாகிஸ்தானியரை கொலை செய்வேன். அது மிலிட்டன்ஸா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் நிறுத்தம் என்பது அமலாகி இருக்கு. அமெரிக்கா தலையீட்டின் காரணமாக இந்த போர் நிறுத்தம் என்பது அமலாகி இருக்கு. இந்த போர் நிறுத்தத்தை தாண்டியும் பாகிஸ்தான் எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளை மீண்டும் தாக்கியிருக்காங்க, ட்ரோன்களை எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதையும் இந்திய ராணுவமும் இந்திய வான்படையும் இந்த ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அமெரிக்கா ஏன் சார் இந்த இஷ்யூல வந்து தலையிடணும்? இதற்கு என்ன காரணம் சார்? அமெரிக்கா வந்து இந்த போர்ல இன்றுமே இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். காரணங்கள் சொல்றேன். டொனால்ட் ட்ரம்ப் மோடியோட நெருங்கிய நண்பர். மோடி என்ன பண்ணாலும் அதை கண்ண மூடின்னு ஆதரிக்கிறவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி. இப்போதைக்கு போன தடவையே அவர் ஜெயிச்ச போது சொன்னார், பாகிஸ்தானை காலி பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்ன நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். பாகிஸ்தானை கண்டா அவர் பிடிக்காது, இன்னும் கூட பிடிக்காது. அவர் வந்து ரோக் ஸ்டேட்னு சொல்லுவார் அடிக்கடி பாகிஸ்தானை. ஆனாலும் ட்ரம்ப் இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவா தானே இருந்திருக்காரு. வரேன் ரோக் ஸ்டேட்னு சொல்லுவார். பாகிஸ்தானை அடியோடு வெறுப்பார். பாகிஸ்தான் என்ன ஆயிருக்கு, அடி வாங்கினோடனே சரணாகதி அடைஞ்சது அமெரிக்கா காலில். அமெரிக்காவுக்கு எப்பவுமே வேர்ல்டு போலீஸ்மேன் பேர், உலக போலீஸ்காரர்கள். அவர் யார் என்ன தப்போனாலும் தட்டி கேட்பாங்க, நியாயம் என்ன சொல்லுவாங்க. வேர்ல்டு போலீஸ்மேன் இந்த மாதிரி உலக காவல்துறை அப்படின்னு வச்சுக்கலாம். பாகிஸ்தான் என்ன பண்ணது, இந்தியா அடி டப்பு 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 டப்புன்னு கொடுத்த உடனே தாங்க முடியாமல் சைனா காலில் விழுந்தது. சைனா சொல்லுதான், எனக்கு இங்கிட்ட வராது, நான் வந்து இந்தியா கிட்ட போய் சமாதானம் பேச முடியாது, என்னோட மான பிரச்சனை, நீ அமெரிக்காக்காரன்டே போன்னு சொல்லிட்டான். சரி, இவன் என்ன பண்ணா, துவகடியில் கேட்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன் வந்து மார்க் ரூபியோ கூப்பிட்டு காலில் விழுந்தார். நீ தான் எங்களை காப்பாற்றணும், எங்க நாடு அழிஞ்சது போல இருக்குன்னு. சரி, காலில் விழுந்தோடனே இப்போ ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் காலில் விழுந்து கதறி கெஞ்சறாருன்னா மனசு இறங்கவுமா மாட்டோமா? அந்த மனநிலையில் தான் அமெரிக்கா இறங்கி வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூறியது என்னன்னா, முதல்ல இருந்து டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்துல தலையிடுறதா இல்லை. முதல் 3 நாள் நம்மளை அடிச்சுக்கோ, நான் கண்ணை மூடிக்கிறேன்னு சொல்லி பண்றேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் 3 நாள் போய் துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டோம் பாகிஸ்தான். நம்ம அந்த 3 நாள் அமெரிக்கா தலையிட்டு இருந்தா இன்னைக்கு நீங்க சொன்ன பிரகாரம் அமெரிக்கா தலையிட்டு இருந்தா இந்த போரே வந்திருக்காது. அப்படி போர் வந்த முதல் நாளே அமெரிக்கா ஸ்டாப் பண்ணி, அமெரிக்கா மனசு வச்சா போரை ஆரம்பிக்க முடியும், நிறுத்தவும் முடியும். அது உலக நாடுகளோட டாப் ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா எல்லா விதமான பவரும் அதுகிட்ட இருக்குது. முதல் 3 நாள் நம்மளை கண்ணை மூணு விட்டாங்க, அடி போய் துவம்சம் பண்ணிடுவான்னு. 4வது நாள் என்னன்னா, சர்வதேச லெவல்ல அமெரிக்காவுக்கு இன்னும் அந்த ஒரு இது இருக்கு, கர்வம். நம்ம தான் உலகத்தை கட்டுப்படுத்துறோம், நம்ம தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோம், போரை நிறுத்த முடியும், ஆரம்பிக்க முடியுன்ற மாதிரி என்ன பண்ணாங்க.
இவங்க வந்து இந்த இந்த ட்ரூஸ் தட் இஸ் இந்த உடன்படிக்கை கையெழுத்தாகவில்லை. அமெரிக்கா தலையிட்டு மார்க் ரூபியோ ஜெய்சங்கர்கிட்ட பேசி இந்த மாதிரி பாகிஸ்தான் இந்த மாதிரி கேட்கறது என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு முதல்ல அவங்கள சரணடைய சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஜெய்சங்கர். சரணடையாமல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, சரணடைய சொல்லுங்க. திருப்பி அவர் வந்து மார்க் ரூபியோ வந்து டிஜி ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் பாகிஸ்தானை கூப்பிட்டோன்னே பாகிஸ்தான் சொன்னா நாங்கள் தான் வந்து ஆர்ம்ஸ் எல்லாம் கீழே போட்டோமே, இதோட சரணடைய என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்கார். மார்க் ரூபியோ இந்த விஷயத்தை வந்து ஜனாதிபதி ட்விட்டர்ல போட்டார். ரெண்டு நாடுகளுக்கும் போர் நிறுத்தம்ன்ற வார்த்தையை போட்டார். போட்டுட்டு தான் இந்தியாட்ட பேசியிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க டைமிங் பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் போட்டதுக்கு அப்புறம் தான் மார்க் ரூபியோ ஜெய்சங்கர் கூப்பிட்டு ஓகே போர் நிறுத்தம் வந்தாச்சு அப்படின்னு. இந்தியா சைலன்ஸ். இந்தியா வாயை திறந்து எந்த வார்த்தையும் பேசல. ஜெய்சங்கரோட அறிக்கையிலயோ அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயோ அவரோட மீட்டிங்லயோ போர் நிறுத்தம் என்ற வார்த்தையே இல்ல. போர் நிறுத்தம் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்றியா பண்ணிக்கோ, உன் தலைவிதி, நாங்க போர் நிறுத்தல, நாங்க போர் நிறுத்த ஒத்துக்கல அப்படின்னு வெளிப்படையா சொல்லாட்டி கூட சைலன்ஸ். இந்தியா அமைதி காத்தது. என்னதான் இருந்தாலும் இந்தியாவுக்கு அமெரிக்கா தயவு தேவை, எல்லா தயவும் தேவை. அமெரிக்கா தயவு தேவை, ரஷ்யா தயவு தேவை. எல்லா நாடு உலக நாடுகள் பின்னி பிணைந்தவை. முன்ன மாதிரி தனித்தனியா தீவு மாதிரி இருக்க முடியாது. இப்போ எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்துதான் உலகம். ஸோ தனியா போய் நீங்க வந்து ஒரு இது மாதிரி இருக்க முடியாது, ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்க முடியாது. அமெரிக்கா என்னதான் அமெரிக்கா தேவை, வியாபாரம் பொருளாதாரம் எல்லாத்துக்கும் நமக்கு தேவை. ஸோ இதனால என்ன எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த உடனே இந்தியா கொஞ்சம் டேக்கன் அ பேக், கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்னடா நம்மளை கேட்காம பண்ணிட்டாரே அப்படின்னு. எனவே சைன் பண்ணல, அக்ரிமெண்ட் பண்ணல. சரி நாங்களும் வந்து ஒரு நாள் போர் நிறுத்தம் கொடுப்போம். போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் திருப்பி அடிச்சிருக்காங்க. இந்தியா வந்து போர் நிறுத்தம் என்ற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணல, பிரேக் கொடுத்தது. ஏன்னா அமெரிக்கா சொல்ல கட்டுப்பட்டு அமெரிக்கா சொன்னதுனால சரி ஒரு ஃப்ரெண்ட்லி நாடு, சரி அப்படி எடுத்துப்போமே. ஏன் நீங்க வந்து போர் நிறுத்தம் சொல்றீங்க, ஒரு நாடு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றது. நம்ம டைம் கொடுத்து பார்ப்போம். இந்தியாவோட கெப்பாசிட்டி எப்பவுமே எதிராளியோட பலம் தெரிஞ்சவன் தான் இதை பண்ண முடியும். போர் நிறுத்தம் ஒருத்தர் நாடு பண்றதுன்னா அப்போ வந்து அந்த நாடு பலமா இருக்குதான்னு அர்த்தம். நம்ம பயந்தா எப்படி போர் நிறுத்தம் பண்ணுவோம்? பாகிஸ்தான் பயந்துதான் போர் நிறுத்தம். பாகிஸ்தான் பயந்தான் போர் நிறுத்திருக்காங்க. ஆனாலும் போர் நிறுத்தம்னு சொன்ன பேர் பாகிஸ்தான் சொல்லி தான் போர் நிறுத்தமே வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஏன் வந்து போர் நிறுத்தம் அமெரிக்கா அறிவிச்ச பிறகு இந்தியா மேல காரணம் சொல்றேன். அமெரிக்கா சொன்ன பிறகு போர் நிறுத்தம் பாகிஸ்தான் சொல்லிடுச்சு. சைனா பாகிஸ்தானை கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா நீ? அமெரிக்கா சொல்றதை நீ கேட்பியா? என் பேச்சு கேட்க மாட்டியா? திருப்பி 2 குண்டு போடு. அதுக்கு பிறகுதான் மறுபடியும் அமெரிக்காவை சீண்டி பாக்குது பாகிஸ்தான். அமெரிக்கா சொல்லுதான் ஓஹோ சைனாவோட பேச்சை நீ கேட்கணுங்கிறதுனால திருப்பி இந்த சீஸ் ஃபயர் வயலேஷன் பண்ணி இந்தியாவை தாக்கியிருக்கியா, மவனை உனக்கு காலி பண்றேன் பாரு அப்படின்னு சைனா ஓப்பன அமெரிக்கா சொல்லிட்டு. ஏன்னா அமெரிக்காவுக்கு சைனாவுக்கு ஜென்ம பகை. ஆமா, அது தெரிஞ்ச விஷயம். அதுவும் ட்ரம்புக்கு பிடிக்காது. நான் வந்து ட்விட்டர்ல போட்டு போர் நிறுத்தம்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்தியா அடங்கி போனதுக்கு அப்புறம் நீ வாலாட்டினாலும் வாழ ஒட்டன்னு இருக்குவேன். இது வந்து டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ்ல சொல்றது. நம்ம பிளண்டா பேசுறோம், டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ்ல பேசுறது. ஓகே, திருப்பி அடிச்சு தாக்கணுமே. நம்ம பிரம்மோஸை விட்டோம், ஏ மிசைல் ஸ்பைஸ் 2000 பங்கர் பஸ்ஸஸ் விட்டோம். அமெரிக்கா எதை கேட்டுதா? கேட்கல. ஏன்னா அமெரிக்கா தெரிஞ்சு போச்சு போர் நிறுத்தம் பாகிஸ்தான் ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க சொல்ற அமெரிக்கா வந்து போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் என்று அறிவிப்பதற்கு முன்பு அமெரிக்கா வந்து இரக்கம் காட்டிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரிக்கல. காலை பிடிச்சுன்னு கெஞ்சி ஒருத்தன் அழுகுறான்னா சரி ஒழிஞ்சு போட்டோம். இப்போ உலகத்துல எப்பவுமேங்க எந்த யுத்தத்திலையும் அடி வாங்குறவனுக்கு தான் உலக நாடுகள் சப்போர்ட் பண்ணணும். பாலஸ்தீன் அடி வாங்குது, இஸ்ரேல் அடி கொடுக்குது. இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் எந்த நாடும் சப்போர்ட் பண்ணாது, இந்தியாவும் அமெரிக்கா தவிர. பாலஸ்தீனுக்கு அமெரிக்காலேயே வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்துவாங்க, ரோட்ல போராட்டம் நடத்தப்படும். ஏன்னா அடி வாங்குறான், பாலஸ்தீன் அடி வாங்குறது, ஹமாஸ் அடி வாங்குறது. அதே மாதிரி அந்த லாவை எடுத்து பண்ணீங்கன்னா பாலஸ்தீன்ல ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு சார். அது வந்து அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களா பார்த்து அட்டாக் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்றாங்க, அப்படிதான் ரெட் கிராஸ் இடங்கள்ல அட்டாக் அப்படிதான் பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க பாலஸ்தீனத்துல. வார்னு வந்தா எதுவுமே பார்க்க முடியாது. அதுவும் அவங்கள வந்து நீ பூண்டோடு அழிக்கணும்னு நினைக்கும் போது அவங்கள பூண்டோடு அழிக்கணும்னு நினைச்சானா நீங்க இஸ்ரேல் பண்றது நியாயம்தான்.
சார் தீவிரவாதிகள் அழிக்கிற ஒரு பக்கம் இருக்கு சார். தீவிரவாதிகள் விடுங்க. சாமானிய மக்களையும் அங்க அழிக்கிறாங்க. யார் தீவிரவாதி யார் சாமானிய மக்கள் தெரியலையே. அது கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் தீவிரவாதியா இருக்கும் சாமானிய மக்களாகவும் இருக்கும். எவ்வளவு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள் தெரியுமா உங்களுக்கு? உலக நாடுகள் முழுக்க. அது வந்து 2ஆம் உலகப் போரின் போது இரண்டாம் கொல்லப்பட்டாங்க உலகப் சார். போர்ல அதுக்கப்புறம் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்கப்படுகிறார். இஸ்ரேல் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன். சார் நீங்க சொல்ற கதையெல்லாம் 2ஆம் உலகப் போர். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எத்தனை இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க உலகம் முழுக்க? அதுக்கப்புறம் ஏன் உங்களுக்கு வந்து இஸ்ரேல் கொல்லப்படலையா? இஸ்ரேல் உள்ள பூந்து பாம்பு போட்டிருக்காங்க. அதுக்குதான் ஏர் ஷீல்டே உடைச்சிட்டாங்க. பாலஸ்தீனத்துல வந்து மிகப்பெரிய போர் நடந்து ஹமாஸ் ஒழிச்சு கட்டியாச்சு. அதன் பிறகும் வந்து சாமானிய மக்கள் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒழிச்சு கட்டல. பாலஸ்தீன் ஒழிச்சு கட்ட முடியாது. பாலஸ்தீன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னோட கருத்து எல்லாம் என்னன்னா, எந்த நாடு அடி வாங்குதோ அந்த நாடுகளுக்கு உலகத்தோட கருணை கிடைக்கும், சிம்பத்தி. சரி, அந்த மாதிரி சிம்பத்தி பெற்ற நாடு தான் பாகிஸ்தான். அமெரிக்கா இப்ப சொல்லிடுச்சான், நீங்க என்ன பேச்சை மீறி நீ வயலேட் பண்ணல, அவனை இனிமே நீயாச்சு இந்தியாவாச்சு என்ன உள்ள இருக்காதுன்னு. இப்ப சைனா தான் இப்ப பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனா இந்தியா உலக நாடுகள் மத்தியில இருக்கிற நல்ல பேரை காப்பாத்துறதுக்கு அமெரிக்கா சொல்லி நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, அமெரிக்கா சொல்லிடுச்சு, சரி நம்ம அந்த அமெரிக்காவோட கருத்தை மதிப்போம் அப்படின்னு போர் நிறுத்த ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அடிச்சோம், திருப்பி தாக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. பாகிஸ்தான்ல எர்த்குவேக்கே வந்தான் பிரம்மாஸ் படத்துக்கு அப்புறம். கேள்விப்பட்டீங்களா? இது அமெரிக்க பத்திரிகைகள் உறுதி செய்தது. அந்த பூகம்பம் நேச்சுரல் பூகம்பம் இல்லை, பிரம்மாஸால் போகப்பட்ட பூகம்பம். பிரம்மாஸ் போட்ட அந்த ஒன்னாவுக்கு பிரம்மாஸோட வீரியம் அப்படியே ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டருக்கு காலி பண்ண முடியும். அவ்வளோ பெரிய பிரம்மாசம் போட்டிருக்கு. ஸோ இந்தியா ஒன்று இந்த வாரில் பயந்துட்டோ தப்பிச்சிட்டோ என்னை விட்டா போகுதுன்னு போடல, திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இனிமே பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் மத்தியில், ஏன்னா அமெரிக்கா சொல்லிடுச்சு, எல்லா நாடும் சொல்லிடுது, பாகிஸ்தான் இஸ் அ ரோக் ஸ்டேட், கான் பி டிபெண்டட். அப்புறம் ஏன் சார் IMF மூலமா இன்னும் நம்ப முடியாது. அது வந்து கெஞ்சி கூத்தாடி காலில் விழுது, பணம் இல்லை பணம் இல்லை. இந்தியா சொல்லித்தான் அந்த பணத்தை வாங்கி வாருக்கு தான் செலவு பண்ண போறது, யுத்தத்துக்கு செலவு பண்ண போகுது அந்த பணத்தை. சார் பாகிஸ்தான்ங்கிறது ஒரு ஃபெயில்டு ஸ்டேட், எவ்வளவு கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க முடியாது. இந்தியாவும் வந்து IMF கிட்ட வந்து நீங்க பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதையும் மீறி IMF வந்து பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்குதுன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பிள்ளையையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்களா? கருணை கருணை கருணை. இங்க எப்போ அமெரிக்காவுக்கு என்னன்னா, ஐயோ பாகிஸ்தான்ல உணவு இல்லாம கஷ்டப்படுது, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்களே, அது எக்கானமி டவுன் ஆகுது. சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா சார்? இல்ல, யூஎனுக்கு இல்லாத கருணை, அமெரிக்கன் யூனிவர்சிட்டிக்கு இல்லாத கருணை, அமெரிக்கன் யூனிவர்சிட்டிக்கு மானியத்தையே வந்து ட்ரம்ப் நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து யூஎனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ரெட் கிராஸுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கு எல்லாம் கருணை காட்ட IMF வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் இல்லைங்க. அமெரிக்கா கண்ட்ரோல் இல்ல தான் சார். ஆனா அமெரிக்கா கண்ட்ரோல் இல்லைங்க. அமெரிக்கா வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல? இல்ல அமெரிக்கா கண்ட்ரோல் கிடையாதுங்க. IMF வேர்ல்ட் பேங்க் வந்து இஸ் a different organization, செப்பரேட் என்டிட்டி. அது வந்து உலக நாடுகள் அத்தனை சேர்ந்து இந்தியாவோட மெம்பர் பரமேஸ்வரன் இருக்காங்க சார். ஆனாலும் ட்ரம்ப் வார்த்தைக்கு ஒரு மரியாதை, அமெரிக்காவுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல. ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி தலையிட்டு பேசக்கூடிய மனிதர் இல்ல. அது எனக்கு என்னோட அமெரிக்கன் ஃபாரின் பாலிசி 30 வருஷமா நான் கரைச்சி குடிக்க படிக்கிற வரைக்கும் ட்ரம்ப் கூப்பிட்டு IMF பாகிஸ்தானுக்கு பணம் கொடுக்காதேன்னு சொல்ல மாட்டார். அவங்களாம் புரிஞ்சுட்டு என்ன நிலைமைன்னு பார்த்து பண்ணிருக்கலாம். அது IMF கட்டுப்படுத்த முடியாது. இந்தியா முடிஞ்ச வரைக்கும் வாக் அவுட் தான் பண்ணிச்சு. பரமேஸ்வரன் வாக் அவுட் பண்ணிட்டார் இந்தியாவோட கோபத்தை தெரிவிக்கிறது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அதை விடுங்க, நீங்க வந்து IMF சொல்றீங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் என்ன நடக்குது? 1947 ஜவஹர்லால் நேரு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு போனார். ரெசல்யூஷன் 38-39 of 1947 பிளிபிசைட். தட் இஸ் இந்தியாவோட காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமாங்கிறது பாகிஸ்தான்ல ஓட்டெடுப்பு நடத்தி முடிவு பண்ணணும்னு ஒரு காஷ்மீர்ல ஓட்டெடுப்பு. காஷ்மீர் அதாவது பாகிஸ்தான் எடுத்துட்டு போன காஷ்மீர், இந்திய காஷ்மீர் மட்டும் இல்ல, பாகிஸ்தான் எடுத்து போன காஷ்மீர் பாகிஸ்தான் இந்த மாதிரி தான். பாகிஸ்தான் கண்ட்ரோல் தான். பாகிஸ்தான் கண்ட்ரோல் பிளிபிசைட் நடத்தணும்னு எந்த ஒரு நாட்டு பிரதமரா இந்த வேலையை பண்ணுவாரா? நம்ம வீட்டு என் வீட்டை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் நான் ஓடன்னு முடிவு பண்ணுமான்னு கேட்டா அதோட என்ன தவறு? அவர் எந்த மூட்ல இருந்தாருன்னு தெரியல. நேரு செஞ்ச ஒரு மிகப்பெரிய இமாலய தவறு. அது அதோட பலனை இன்னைக்கு வரைக்கும் 75 வருடம் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். ஏன்னா உலக நாடுகள் மத்தியில நீங்க காஷ்மீர் எடுத்தாலே 38 ரெசல்யூஷன் UN அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன சொல்லுது? சமாதானத்துக்கு போங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு
நெஹ்ருவே சொல்லிட்டாருங்க, உங்க நாட்டு முதல் பிரதமரே, நீங்க ஏன் தயங்குறீங்க? மார்க் ரூபியோவும் அதான சார் சொல்றாரு, இருதரப்புக்கும் பொதுவான இடத்தில் பேசி பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணப்படும்னு மார்க் ரூபியோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் அவர் சொல்றாரா? சொல்லட்டும். சொன்னா காஷ்மீர் ஒப்பந்தம் என்ன சொல்றது தெரியுமா? எந்த மூன்றாவது நாடு தலையிடும் கூடாது. சிம்லா ஒப்பந்தம். இந்தியா பாகிஸ்தான் என்ன சொல்லுது? நான் வார் நிறுத்துறேன், இந்த எங்கிட்டே நிறுத்த மாட்டேன், காஷ்மீரில் திருப்பி கொடு, நான் பார்த்துக்கிறேன், காஷ்மீரை கொடு, வார் நிறுத்துறேன், இல்லை உனக்கு காலி பண்ணிடுவேன். நீ ஒரு இந்தியனை கொல்லும் பொழுதும் நான் 100 பாகிஸ்தானியரை கொலை செய்வேன் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காரு. அது மிலிட்டன்ஸாக இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். மிலிட்டன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், மிலிட்டன்ஸ் மேலே அதிகமாக கூட போகலாம். இப்போ என்னென்னா பாகிஸ்தானில் நடக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா இந்திய பத்திரிகைகள் எழுத முடியறதில்லை. எனக்கு அமெரிக்காவில் வர செய்தியெல்லாம் அமெரிக்க பத்திரிகைகள் பாகிஸ்தானை போட்டு கிழிக்குதான். ஸ்மாஷ்டுன்னு ஒரு பத்திரிகை ஹெட்லைன் கொடுத்தான், பாகிஸ்தான் ஸ்மாஷ்டுன்னு. ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட கரஸ்பாண்டன்ட் வந்து பாகிஸ்தானில் இருக்கான். வாஷிங்டன் டைம்ஸோ, நியூயார்க் டைம்ஸோ, வாஷிங்டன் போஸ்டோ, பாஸ்டன் குளோபோ, அவன் கரஸ்பாண்டன்ட் பாகிஸ்தானில் இருக்கான். அவன் கொடுக்குற ஃபீட்பேக் கரெக்டாக போகுது. உலக நாடுகள் மத்தியில் கேவலப்பட்டு போச்சு, பாகிஸ்தான கேவலப்பட்டு போச்சு. அமெரிக்கா அதனால தான் பார்த்து விலகிடுச்சு. இப்போ அமெரிக்கா கண்டிப்பாக விலகிடுச்சு. இனிமே அமெரிக்கா தலையிட்டு நீங்க அடிக்காதீங்க, உதைக்காதீங்க, அவனை ஒழிக்காதீங்கன்னு சொல்ல போறது இல்லை. அதனால இப்போ பாகிஸ்தானோட ஒரே கதி சைனா மட்டும்தான். டர்க்கி கூட வச்சுக்கோங்க, பங்களாதேஷ், இந்த மாதிரி குட்டி நாடு 2-3 நாளைக்கு நம்ம இந்தியாவை அடின்னு துவச்சி எடுத்து பாகிஸ்தானை ஏதாவது ஒரு நாள் தலையிட்டு நிறுத்துங்கன்னு சொல்லித்தான் அந்த 3 நாள் உலக நாடுகள் முழுக்க கண்ண மூடிக்குச்சு. மோடியோட ராஜதந்திரத்தினால அந்த முதல் 3 நாட்கள் நம்ம பாகிஸ்தானை துவம்சம் பண்ண பொழுது எல்லா நாளும் வாய முடித்து. 4ஆவது நாள் தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சரி ஒழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணியிருக்காரு. ஆகவே இதில் வந்து வெளிநாட்டினோட சதியா, வெளிநாட்டினோட என்ன சொல்கிறது, சமாதான பேச்சுவார்த்தைக்கு நம்ம தயாராக இல்லை. நம்ம எந்த நாட்டிலையும் போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். பாகிஸ்தானோட சமாதானம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. நோ பீஸ் டாக்ஸ் அன்டில் யூ ஸ்டாப் த டெரரிசம். டெரரிசம் நிறுத்தினாதான் பேச்சுவார்த்தை மார்க் ரூபியோட்ட சொல்லியாச்சு. மார்க் ரூபியோ இருக்கிற ஒரு மரியாதைனால ஜெய்சங்கர் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தார். இனிமே ஃபுல் ஃபிளெஜ் வார் தான். இனிமே வந்து பாகிஸ்தானை 2-1 பண்ணாம அவங்க திரும்பி போறதா இல்லை. சுப்பிரமணிய சாமி ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில அமெரிக்காவுக்கு என்ன வேலை? போர் தொடங்கி 2 நாட்கள்ல வந்து அமெரிக்கா சமாதானம் செய்ததை ஒட்டி போர் நிறுத்தத்தை நாம வந்து ஏத்துக்கிட்டோம். இது மோடி செஞ்ச ஒரு மிகப்பெரிய பிளண்டர்னு வந்து சுப்பிரமணிய சாமி சொல்றாரே சார். எங்க சுவாமி இஸ் க்ளோஸ் டு அமெரிக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எப்படி க்ளோஸ் தான் எல்லாருக்கும் தெரியும். அவரே கேட்க வேண்டியதானே அமெரிக்காவை ஏன் பண்ணீங்கன்னு. சுப்பிரமணிய சாமி அமெரிக்காவுக்கு மிக 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 நெருங்கிய ஒரு நண்பர், ஆதரவாளர். தப்புங்கிறாரே, அது மோடி மேல இருக்க காழ்ப்புணர்ச்சியில பேசலாம். ஒரு அரசியல் தலைவர் இப்ப ராகுல் காந்தி கூட சொல்றாரு பார்லிமெண்ட் கூட்டுங்கன்றார். பார்லிமெண்ட் கூட்ட வேண்டிய தேவை இதுல என்ன? வார்ல போய் நீங்க எம்பி கூப்பிட்டு சொல்லுவானா, இந்த கண்ணு அடிக்காது, இந்த காலிபர் வேணாம், அடுத்த காலிபர் போடு, இந்த குண்டை போடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இந்திய ராணுவம் இருக்கு. பார்லிமெண்ட்ல என்ன நீங்க முடிவு பண்ண போறீங்க? ராணுவம் பண்ண தப்புன்னு பேச போறீங்களா, இல்லது மோடி பண்ண தப்புன்னு பேச போறீங்களா? இந்தியா தாக்கல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்தியா திருப்பி தாக்கித்து. இந்தியா என்றைக்குமே தாக்காது. நீங்க பஹல்காம்ல 28 பேரை சாவடிச்சனால தான் உள்ள போய் நாங்கள் அடிச்சோம். அந்த 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 பாயிண்ட் எல்லாம் மறந்துடுறாங்க. மறந்துட்டு பார்லிமெண்ட் கூடணும், அசம்பிளி கூடணும், அவனுக்கு ஒண்ணு இதை கூடணும்னு பேசலாம். முட்டாள்தனமான பேச்சு. எதிர்கட்சிகள்லாம் அப்படிதான் பேசும். தேச விரோத கட்சிகள் இந்த மாதிரி காங்கிரஸ் தேச விரோத கட்சியா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. சுதந்திரம் ஒன்றும் வாங்கி கொடுக்கல. அவனே கொடுத்துட்டு போறதா தான் நீங்க இருந்து உங்க கையில கொடுத்துட்டு போகலாம். சுதந்திரம் வாங்கின டெக்னிக்கலா வாங்கினாங்க, அவ்வளவுதான். சுதந்திரத்துக்காக ஒன்றும் காங்கிரஸ் பாடுபடல. அது முதல்ல முடிவு பண்ணி காந்தி பாடுபட்டிருக்காரு, நேரு, எத்தனையோ காங்கிரஸ் தலைவர்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்களா சார்? பட்டேல் மாதிரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி உண்மையான காங்கிரஸ்கார் கிடையாது. பட்டேல் காங்கிரஸ்காரர் சார். பிரிச்சு பேசுறீங்களே, காந்தி நேருன்றீங்களே, நான் சுபாஷ் சந்திர போஸ் பட்டேல் சொல்லுவேன். பட்டேலும் காங்கிரஸ்காரர் தான் சார். பட்டேல் காங்கிரஸ்காரர் இருந்தா கூட அவர் காந்தியோட வேறுபட்டார். காந்தியோட சரி, நான் என்ன சொல்ல வரேன், இந்தியா போன்ற பலமான நாடுகளை பகித்து கொண்டு எந்த நாடு இருக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த வார் வந்து மிலிட்டரியோட ஸ்கூல்ல டெக்ஸ்ட் புக்ல போறது. எப்படி ஒரு ட்ரோனை வச்சுன்னு ஒரு விளையாட்டு காமிச்சோம். நம்ம சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி ட்ரோனை வச்சுன்னு விளையாட்டு காமிச்சோம். நம்ம கிட்ட இதோட பவர்ஃபுல் ஆயுதங்கள்லாம் இருக்கு, சொல்ல முடியாத ஆயுதங்கள் நம்ம கிட்ட இருக்கு. எந்த ஆயுதம் நம்ம எடுக்கல. நம்ம கையில எடுத்தது பிரம்மாஸ் மட்டும்தான் எடுத்தோம். அதுல ரொம்ப ஆட்டம் போட்டனால எடுத்தோம். ஒரே ஒரு பிரம்மாஸ் தான் எடுத்திருக்கோம். நம்ம கிட்ட பல 100 பிரம்மாஸ் இருக்குன்னு. அதை வச்சு அந்த நாட்டையே அழிக்க முடியும். ஆனா மோடிக்கு அந்த எண்ணம் கிடையாது. பாகிஸ்தான் அழிக்கணும், பாகிஸ்தான் ஒழிச்சு தரமட்டமாகணும் கிடையாது. தீவிரவாதி கேம்ப் அடிக்கணும், தீவிரவாதி கேம்பை ஒழிக்கணும்.
ஓரளவுக்கு அவனுக்கு வந்து பாடம் கற்பிக்கணுங்கன்னு அவர் என்னமே தவிர பாகிஸ்தானுக்கு நாடை வந்து ஒரு வரைபடத்துலையும் எடுக்கணும் நீங்கள் நானும் ஆசைப்படலாம். ஆனால் அது ஒரு ராணுவ கமாண்டரோ ராணுவ தளபதியோ ஃபீல்டில் இருக்கவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். நீங்கள் பாருங்க பாகிஸ்தான் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. முப்படையுடைய கோஆர்டினேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து கடற்பகுதியை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து முப்படையை சேர்ந்த அதிகாரிகளை வந்து ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கராச்சியில் ஆரம்பித்து இஸ்லாமாபாத் வரைக்கும் பல முக்கியமான இடங்களை வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து ஏர்பேஸ், பாகிஸ்தானுடைய ஏர்பேஸையெல்லாம் வந்து இந்தியா மிலிட்ரி வந்து தாக்கியிருக்காங்கிற செய்தியை வந்து ப்ரெஸ் ப்ரீஃப் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு மிக கடுமையான சேதாரம் போல இருக்கே சார் இந்த 3 நாளில். அமெரிக்காவிலேருந்து ஒரு தகவல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நிலகுலைஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். நிலகுலைஞ்சு போயிருக்கு. இது என்ன பண்ணிருக்கு, 11 டார்கெட் இந்தியா அடிச்சிருக்கு. அடிக்கிறதுல காலி பண்ணிடுது, அந்த பேஸே இல்லாமல் பண்ணிடுது. நூர்கான், ரஃபீகி, முரிட், சுக்கூர், சியால்கோட், பர்சூர், சுனீன், சர்கோத்தா, ஸ்கால்டு, பொலாரி, ஜக்கபாபாத் போன்ற இடங்களில் ரேடாரே இல்லை. இப்போ இந்தியா பிளேன் சர்வசாதாரணமாக பாகிஸ்தானுக்கு போயிட்டு வருது. ரேடார் இருந்தால் தானே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாகிஸ்தானுக்குள்ளே விசா எல்லாம் போயிட்டு வரலாம். இப்போ இந்திய விமானம் எந்த விமானோட போயிட்டு வரலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஒரு துவம்சம் பண்ணிட்டோம். இந்த 11 ஊரில் இருக்கிற ரடார் சிஸ்டம்லாம் காலி. பல இடங்கள் இஸ்லாமாபாத்தில் நம்ம குண்டு விழுந்திருக்கு, ராவல்பிண்டியில் விழுந்திருக்கு. இது என்னன்னா உன்னோட தலைமை எடுத்துக்கிட்டு என்னால் குண்டு போட முடியும்னு காமிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2 இன்ச் தள்ளி தான் உள்ளே விழுந்திருக்கும். முதலே சொன்ன மாதிரி பாகிஸ்தானை அழிப்பது என்பது மோடியின் நிலைப்பாடு இல்லை. அந்த நிலைப்பாடுக்கு அவர் வரல. பாகிஸ்தான் அணைச்சணும்னு சொன்னாங்க, அணைக்க முடியாது. 300 மில்லியன் பாகிஸ்தானியர் இருக்காங்க. அவங்க இந்தியாவோட சேர்த்து வச்சு அவங்கள இது பண்ண முடியுமா? நாளைக்கு அப்படியே வராங்க, அணைச்சு ஒன்றா சேர்த்துட்டோம் சொல்லாங்க எல்லாரும். மோடி வந்து பாகிஸ்தானை ஒன்றா இணைக்க வேண்டும் என்று இணைச்சிங்கன்னா அங்கே இருக்கிற 300 மில்லியனில் 10% வச்சா கூட 30 மில்லியன் சூசைட் பாம்பர்ஸ் வந்து திருநெல்வேலியிலையும் மதுரையிலையும் பெங்களூர்லையும் கோயம்புத்தூர்லையும் போய் குண்டு வெடிச்சா என்ன பண்ணுவீங்க? அது புரியாமல் பேசுறீங்க. நாடு நமக்கு வரணும். அதனால தான் மோடி சொல்கிறாருன்னா முழு பாகிஸ்தான் எனக்கு வேண்டாம், காஷ்மீர் என்னோட காஷ்மீர் எடுத்துகிட்டு போனது மட்டும் கூட என்கிட்ட நான் வார நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காஷ்மீர்னா நம்ம பகுதி. இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் நம்ம வந்து பிரிந்து சென்ற நாடு. அதை நம்ம கையை வச்சா தான் அமெரிக்காக்கோ ரஷ்யாக்கோ சைனாக்கோ வரும். காஷ்மீர் நம்மகிட்ட எடுத்து பிடுங்கப்பட்ட நாடு, பிடுங்கப்பட்ட பகுதி. இப்போ தனிநாடு மாதிரி தான் இருக்காது. ஆனால் காஷ்மீரில் இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்க எப்படா இந்தியாவோட சேருவோன்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இன்னும் அவங்க வந்து இந்தியாவோட ஏஜென்ட்டாக பார்க்கப்படுகிறார்கள். மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் பலுச்சிஸ்தான், பஞ்சாப், இந்திய பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்ட காஷ்மீர் போன்ற பகுதிகளுக்கு இன்னும் கூட ஒழுங்கான ரேஷன் கொடுக்கறதில்ல, ஒழுங்கான முறையில் கவனிக்கப்படுறதில்லை. அவங்க ஏகப்பட்ட கடுப்பில் இருக்காங்க. அவங்க நம்ம கூட வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. பஷ்தூன் போன்ற போர் வீரர்கள்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா வச்சுக்க இந்தியாவோட அது வேலைக்கு ஆகாது. அது வேற லெவலில் போயிடும். இந்தியாவுக்கு வேற தலைவலியை கொடுக்கும். அது தீவிரவாதிகளை உள்ள சேர்த்துன மாதிரி வேணும். இந்தியாவோட ஸ்டாண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. தீவிரவாதி கேம்பை பாகிஸ்தான்லேருந்து அடியோடு அழிக்கணும். தீவிரவாத முகாம் எங்கே இருக்குதோ, தீவிரவாதம் என்ற வார்த்தை பாகிஸ்தான் பேசுகிற பழிச்சு போ, நீ வாழு, ஏதோ ஒரு நாட்டை பண்ணிக்கோ, தீவிரவாதம் இனிமேல் பண்ண உனக்கு காலி பண்ணுவேன் அப்படிங்கிறது மோடியோட ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து 8 மணிக்கு வந்து ஆபரேஷன் சிந்தூரை பற்றி ப்ரீஃப் பண்ண போகிறாருன்னு தகவல். என்ன சார் பேச வாய்ப்பு இருக்குது? குறிப்பாக வந்து இந்த 3 நாளாக வந்து இராணுவத்தை சேர்ந்த பல்வேறு அதிகாரிகள் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து ப்ரீஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக பாகிஸ்தானில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு இராணுவ தளபதிகள் அதிகாரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து மோடி வந்து ப்ரீஃப் பண்ண போகிறாரு. என்ன சார் பேச வாய்ப்பு? சோசியல் மீடியாவில் நம்ம அறிவுஜீவிகள்லாம் நிறைய எழுதுறாங்க. பாகிஸ்தான் பிரதமர் பேசுகிறார், இந்திய பிரதமர் பேசவில்லை. பாகிஸ்தான் முதல்வர் பேசுகிறார், இந்திய முதல்வர். என்னங்க இது கம்பேரிசன்? பாகிஸ்தான் ஒரு தமாத்தூன் நாடு. அது பிரதமரே அவர் வந்து அவரே கிளார்க் மாதிரி எடுத்து ஃபைல் எடுத்துன்னு வருவார். ஆள் கூட கிடையாது. மோடி அப்படியா? உலகத் தலைவரில் ஒருத்தர். மோடிக்கு சொல்லப்பட்டதான், நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசலைன்னு ஒரு சின்ன ஜனங்களுக்கு ஒரு இது உண்மையை தெரிஞ்சாகணும், நீங்கள் பேசுங்க. மோடி சொன்னார், ஆல்ரைட் ஐ டாக். அவ்வளோதானே, என் ஜனங்கிட்ட நான் பேசுறது ஏமா தடுக்க முடியும்? எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் என்னென்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். ஏன்னா மோடி எடுத்தவொடனே பேசினா வச்சுக்கோங்க அதிக பிரசிங் தனம்பாங்க. இப்போ பேசினா வச்சுங்க இப்போ வந்து ரீசன் பண்ண முடியும் அவரால். ஏன் எதற்கு என்ற கேள்வி இன்னைக்கு மோடியோட ஸ்பீச்சு இன்னைக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த போரை பற்றிய முழு விவரம், முழு உண்மைகள், வெளி உலகத்திற்கு தெரியாத உண்மைகள்
மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா தெரிய வரும் நம்பலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பத்தி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உலக அரசியலை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கால்ல விழுந்து கதறியதன் காரணமா தான் இந்த போர் நிறுத்தம் என்பதே அமலாயிருக்கு. இதுக்கு பின்னாடி சைனாவும் வேலை பார்த்திருக்காங்கங்கிற பல்வேறு விஷயங்களை பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.